இப்போ நம்ம இறைவன்ட்டு எதுக்கு போகிறோம்? நிம்மதி. இதெல்லாம் கேட்கறதுக்கு போகிறோம். எதெல்லாம் விட்டால் இறைவனை போய் அடையலாமோ இப்போ அதில் தானே சித்தர்கள் சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு சித்தர் சமாதிக்கு போய் விளக்கேற்றுறான் ஒருத்தன். எதுக்குன்னு கேட்டால் கல்யாணம் ஆகணும்னு ஏற்றுறான். அந்த சித்தர் பாட்டு எடுத்து பார்த்தோம்னா அவன் வந்து சம்சார பந்தமே உனக்கு விஷம் எழுதி வச்சுக்கிறாரு. நீ அழிஞ்சு போகிறது காரணம் பொண்ணு தான் எழுதி வச்சுக்கிறாரு. அவன் அந்த ஆளு சித்தர் சமாதியில் போய் விளக்கேற்றி இவன் 2வது கல்யாணத்துக்கு ஐடியா பட்டுக்கிட்டு ஓகே. எப்படி முரண்பட்டு இருக்கும். இல்லை, ஜாதகம்னாலே அதிகமாக பெண்களை வச்சு தான் மையப்படுத்தி இருக்கு. அது என்ன காரணம்? இல்லை, பெண்கள் வந்து இதில் வந்து கமிட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி மேலே ஒரு பயம் இருக்குது. ஒருத்தன் வந்து இப்போ உதாரணத்துக்குங்க, இப்போ எனக்கு என் பையனுக்கு இல்லைன்னா என்னுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு செலவு இருக்குது. இந்த செலவை நான் எப்படி மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி நான் சேலரி வழியாவோ ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவேன். பெண்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. பெண்கள் கடவுள் மேல் பாரத்தை போட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. பொதுவாக ஆன்மீகம் என்பது முற்றிலும் வேறு. அதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஜோதிடம் என்பது முற்றிலும் வேறு. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி சொல்லும், இல்லைன்னா பக்கத்தில் வரும்போது சொல்லும், சரியாகக்கூடிய காலத்தை சொல்லும். இதுக்கு மேலே அதுக்கு வேல்யூ கிடையாது. எனவே ரெண்டையும் மட்டும் குழப்ப தேவையில்லை. கடவுள் நம்பிக்கை இருக்குது. நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன். போன ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஃபேஸ்புக்லேயே போஸ்ட் போட்டிருந்தேன். என்னிடம் வருபவர்கள் நான் கடவுளுக்கு பாத்திரமானவர்கள் என்று கூறுகிறார்கள். சரிங்களா? நான் கடவுள் மீது பக்தி நிறைந்தவன் என்று கூறுகிறார்கள். சொல்லும்போது தான் நான் சிரித்துக் கொள்கிறேன்னு போட்டிருந்தேன். அப்படி இருந்தால் ஏன்டா வரேன்னு கேட்டேன். உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, கடவுள் முக்கியம், உன்னை காப்பாற்றுவார், கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்கிறவனுக்கு ஜோசிக்காரன்ட்டு என்ன வேலை? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் என் ஜாதகத்தை பார்க்க மாட்டேன். என் ஜாதத்தை நான் பார்த்ததும் கிடையாது. சும்மா ஒரு கிளாஸுக்காக நான் சொல்லுவேன் என்னோட ஜாதத்தை. என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சாலும் அதை பற்றி எனக்கு என்ன கவலை? ஓகே, எனக்கு இறைவன் மேலே தீராத நம்பிக்கை இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போவான்னு எனக்கு தெரியும். என்னை எப்போ இந்த உலகத்துலேருந்து தூக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அவன் பக்கத்தில் பிளான் போட்டு டேபிளில் வச்சுக்கிறான். இந்த இடத்துல நான் எதுக்கு உட்காந்து குலைக்கணும்?